நேற்று அங்கன்வாடியில் நடந்த இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ரொம்பவே சுவாரஸ்யமாக அந்த இன்டர்வியூ வந்து போயிருக்கு. என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு கேட்ட கொஷின்ஸையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் குறையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஆட்டோ பிரைட்னஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பேட்ரி வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பிரைட்னஸை வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுறப்பயே பிரைட்னஸை வந்து கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸ்லீப் டைம்லாம் வந்து இருக்கும். ஸோ ஸ்லீப் டைம் வந்து மேக்ஸிமம் வந்து 20 செகண்ட்ஸ் அப்படி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து லைக் ஆஃப் பண்ணுறப்பயே உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமல் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்க்ரீன் வந்து அதுவே வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஸ்லீப் டைம் நீங்கள் வந்து செட் பண்ணி வைக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒவ்வொரு தடவை நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போ நம்மளுக்கு வந்து லைட் ஆன் ஆகி எரியும் நம்ம மொபைல் ஃபோனில். ஸோ அப்போயுமே சார்ஜ் குறையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சில ஆப்பில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்லலாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச சில ஆப்ஷன்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சத்துமா வந்து யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்றதை கேட்டிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பழைய கொஷின்ஸ்லலாம் வந்து பார்த்துருக்கோம். கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக தான் வந்து வருது. ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் எல்லா கொஷின்ஸும் அங்கன்வாடிக்கு ரிலேட்டடாக. ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதே கொஷின்ஸ் தான் மறுபடியும் கேட்குறாங்க. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு தாய்மார் வந்து கொஷின் கேட்குறப்ப அவங்களே வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி காசு வச்சு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத டேரெக்டாக இன்டர்வியூவர்கிட்டயே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து டேரெக்டாக கேட்காம இன்டேரக்டாக கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கு வந்து நம்ம குரூப் 4 கிடச்சிருச்சுன்னா மேலே நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் வந்து வாங்கி நிறைய ஜாப் வந்து நம்மளால் போக முடியும். ஆனால் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட விடோ சர்டிஃபிகேட் இல்லை, கிடைக்கல அந்த டைமில். அதனால என்னால் அது கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் அங்கன்வாடி அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் யாருக்கு வேலை கிடைக்குமோ அவங்களுக்கு தானே கிடைக்கும் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது பணம் வாங்கிட்டு தானே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத தைரியமாக இன்டர்வியூவர்கிட்டயே கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் வந்து நம்பிக்கையாக வந்து காத்துருங்க, நம்பிக்கையாக இருங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்சரை மட்டும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து விடோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்குது. அவங்களோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 38 ஆகுதான். கொரோனாவில் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. விடோ சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கனால ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அது போக உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னா 5 மார்க் வந்து கிடைக்கும். இவங்க சொன்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து பக்கத்துலேயே இருக்குது, அவங்களோட கிராமத்துக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 20 மார்க் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப இவங்களுக்கு அதிகமாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்டர்வியூவும் ப்ரையாரிட்டியாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு 25 மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து மார்க்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி மார்க்ஸ் வந்து போடுறாங்க 10, 15, 20ன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து சின்ன கொஷின்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, டிகிரி படிச்சுட்டு ஏன் அங்கன்வாடிக்கு வரீங்க அப்படின்றத கேட்பாங்க. நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஆல்ரெடி NCC கேம்ப்லலாம் இருக்கேன், எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லலாம். குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம். அங்கன்வாடியோட டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8:30லேருந்து 4 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அங்கன்வாடியில் மொத்தம் எத்தனை முட்டை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 3 முட்டை வந்து கொடுக்குறாங்க. ICDS வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2 காந்தியோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காந்தியோட 106வது பர்த்டே அன்னைக்கு இந்த ICDS திட்டத்தை அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.
அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிழமையெல்லாம் முட்டை வந்து கொடுக்குறாங்கன்றத கேட்டிருக்காங்க. திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை அங்கன்வாடியில் வந்து முட்டை கொடுக்குறாங்க. விஹெச்என் நர்ஸ் வந்து எத்தனை தடவை அங்கன்வாடி மையத்துக்கு வருவாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எனக்கு வந்து தெளிவாக தெரியல. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைனா அங்கன்வாடியில் வந்து கேட்டுக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் வருவாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் அந்த ஆன்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. விஹெச்என் நர்ஸ் வந்து என்ன கொடுப்பாங்க, அவங்க வந்து அங்கன்வாடி மையத்துக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்களாம். குழந்தைகளுக்கு ஹெல்த் செக்கப்லாம் வந்து பண்ணிவிட்டு சிரப்பு அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஐசிடிஎஸோட சேர்ந்த திட்டங்கள் சிலலாம் வந்தது, அதெல்லாம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கூடை ஐசிடிஎஸ் ஸ்கீம், அம்பர்லா ஐசிடிஎஸ் ஸ்கீம்ஸ்னு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஒரு 6லேருந்து 7 ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும். பிரதான் மந்திரி, போஷன் அபியான், ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக பர்சனல் கொஷின்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. லைக் வந்து உங்களுக்கு குழந்தை இருக்கா, எத்தனை குழந்தை இருக்குது, உங்களோட குழந்தை வந்து அங்கன்வாடியில் வந்து சேர்ந்துருக்காங்களா, இப்போ 2வது குழந்தை வந்து பால்வாடி போயிருக்காங்களா, பால்வாடியிலேருந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணிங்களா, அந்த மாதிரியான நிறையா கொஷின்ஸ் வந்து பர்சனல் கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவரை நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 வீடியோக்கு மேலே நம்ம வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் வந்து போட்டுருங்க. மொதல் கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க ஏன் ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பெரிய பிள்ளைங்க வந்து இப்போ ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அடுத்தடுத்த டிகிரி முடிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளையிலேயே எதுக்கு அவங்க ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறதுக்காக வராங்க, விளையாட்டு முறையில் நல்லொழுக்கங்கள்லாம் கற்றுக்கிறதுக்காக வராங்க அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லலாம். அது மூலியமாக பேசிக் எஜுகேஷனையும் அவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. பேசிக் எஜுகேஷன்ஸை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா, பேசிக் எஜுகேஷன்னா படிப்பு மட்டும் கிடையாது, டிசிப்ளினு, பழக்க வழக்கம், ஒருத்தவங்க ஒரு சின்ன பிள்ளைங்க கூட இன்னொரு பிள்ளைங்க கூட எப்படி பழகிறது, எப்படி ஃப்ரெண்டு பிடிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ 2வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் வந்துச்சுன்னா எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா ஓஆர்எஸ் சொல்யூஷன் வந்து கலக்கி கொடுத்தா அது வந்து சரியாயிரும். ஸோ என்னைக்கு லூஸ் மோஷன் வருதோ அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஓஆர்எஸ் சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம். அது போக நீர் சத்து வந்து உணவு வந்து அதிகமாக இருக்கிறத குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை வந்து கொடுக்குறத வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து ஓஆர்எஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதே கொஞ்சம் டெப்த்தாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓஆர்எஸ் இல்லை அப்படின்னா வீட்டிலே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். 1 லிட்டர் தண்ணி இருக்குல்ல, 1 லிட்டர் தண்ணிக்கு 6 ஸ்பூன் சுகரும் 1/2 ஸ்பூன் சால்ட்டும் கலந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அப்படி லூஸ் மோஷன் வந்து நின்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் பேரண்ட்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு அதுலேருந்து தான் கொஷின் அடுத்து எடுப்பாங்க. ஓஆர்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அடுத்து வந்து டிகிரி படிச்சிருக்கீங்களே, நீங்கள் ஏன் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? அங்கன்வாடின்றது ஒரு 10th வந்து படிக்கிற வந்து ஒரு வேலை வாய்ப்பு. டிகிரி முடிச்சிருக்க நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்றதை கேட்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அதனால நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சோஷியல் சர்வீஸ்லாம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கூல்லே வந்து நான் என்சிசி கேம்ப்லாம் வந்து சேர்ந்துருக்கேன். குழந்தைகளை வந்து பார்த்துக்கிறது, பெரியவங்களை பார்த்துக்கிறது, ப்ரெக்னென்ட் உமன்ஸ்லாம் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி சோஷியல் கேம்ப்பு நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த அங்கன்வாடி போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு ரத்தத்தில் வந்து இரும்பு சத்து வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ரத்த குறைபாடுன்றது என்ன பார்த்தீங்கன்னா அனீமியா. ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நோய் வந்து வரும், இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறது. ஸோ அப்போ எப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா வெளுத்து போய் இருக்கும். ஸோ வெளுத்து போய் இருக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால அப்படின்னு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அப்போ இரும்பு சத்து வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே ஹீமோக்ளோபினில், அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை,
எல்லாமே இந்த நிறைய வகையான கீரைஸ் இருக்குது. க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது போக பாசிப்பயிறு, தேங்காய், முட்டை, பால் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து உதவியாளர் பணிக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து வேலைகள் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய வீடியோவே வந்து போட்டிருக்கோம். உதவியாளரோட பணிலாம் என்ன அப்படின்றது டைரெக்டாக அங்கன்வாடி மையத்துக்கே போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை அது நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜென்ரலாக என்ன வேலைலாம் இருக்கும் அப்படின்னா, கிட்ஸ் இருக்காங்கள்ல, குழந்தைகளை வந்து தினசரி நம்ம வந்து அவங்கள வந்து வரவேற்கணும். அது போக அந்த குழந்தைகள் தங்குற மையத்தை, அங்கன்வாடி மையத்தை சுத்தமாக வந்து வச்சுருக்கணும். கரெக்டான டைமுக்கு குழந்தைகளுக்கு வந்து உணவு வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். அது போக குழந்தைகளோட பேரண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் கேட்டாங்களோ அதை வந்து பொறுமையாக நம்ம வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஊட்டச்சத்து வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அது போக வந்து அங்கன்வாடி ஆசிரியர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஹெல்ப்பாக வந்து இருக்கணும். அதுதான் இந்த உதவியாளரோட பணி. இப்போ வந்து அடுத்த கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அங்கன்வாடியில் வந்து ஃபுட்டு வந்து நல்லா இல்லை, கெட்டு போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ சில டைம் முட்டைலாம் வந்து வெளியே இருந்து பார்த்தா தெரியாது கெட்டிருக்கான்னு. ஸோ குழந்தைங்களுக்கு தெரியாமல் கெட்டுப்போன முட்டையை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துட்டு அந்த முட்டை வந்து நல்லா மூழ்குதான்னு பார்க்கணும். அது நல்லா அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல முட்டை அப்படின்னு அர்த்தம். கிண்ணத்திலேயே வந்து மூழ்காமல் மிதந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த முட்டை வந்து கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். கெட்ட வாயுவினால அந்த முட்டை வந்து நீந்திக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த முட்டை கெட்டு போயிடுச்சு. இதை வச்சு கண்டுபிடிச்சி நான் குழந்தைகளுக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து கெட்டுருச்சா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து முட்டை கேட்டனால சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸோ காய்கறிக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குழந்தைகளுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வீட்டில இருந்தே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பால்வாடியிலேருந்து ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒருவேளை வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா பால்வாடியிலேருந்து டிஹெச்ஆர் கிட் அப்படின்ற கிட்டை வந்து கொடுக்குறாங்க. டிஹெச்ஆர் கிட் அப்படின்றது டேக் ஹோம் ரேஷன் அப்படின்றது அர்த்தம். ஸோ வந்து அதில் வந்து ஒரு கிட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த பயிறு வகைகள், பருப்பு வகைகள்லாம் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கிட்டை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பால்வாடியிலேருந்து வாங்கிட்டு போய் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பால்வாடியில் வந்து ஆயிலில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சத்து வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எடிபிள் ஆயில் இருக்கு இல்லையா, ரீசெண்டாக வந்து பால்வாடியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன விட்டமின் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அது என்ன சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ வந்து ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, விட்டமின் ஏ வந்து விஷனுக்காக, நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த விட்டமினை வந்து ரீசெண்டாக பால்வாடி ஆயிலில் ஆட் பண்ணியிருக்காங்க. விட்டமின் ஏ வந்து 1 இயருக்கு எவ்வளோ டைம்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு இயர்லி வந்து 2 டைம்ஸ் வந்து டோஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த டோஸ் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை டோஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து இந்த டோஸ் வந்து கொடுக்குறாங்க. விட்டமின் ஏ டோஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 5 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அங்கன்வாடி ஸ்கூலில் வந்து சேர்றதுக்கான வயது வரம்பு எவ்வளோ அப்படின்றத கேட்பாங்க. ஜென்ரலாக வந்து 2 வயசு இருந்தாலே வந்து சேர்க்கலாம். 5 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். 5 வயசு ஆனாலே சேர்த்துக்கலாம். ஜென்ரலாக 2 வயசு இருந்தால் கூட நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து அங்கன்வாடி ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து ஏன் வந்து தடுப்பூசி போடுறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. தடுப்பூசி மெயினாக போடுறது வந்து தொற்று நோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு, குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஃப்யூச்சரில் வந்து வளர்றப்ப அந்த தடுப்பூசி போட்டனால நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைகளுக்கு வந்து இருக்கும். ஃபீடிங் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, தாய்ப்பால் கொடுக்குறாங்கல்ல, அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வந்து குடிக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ தாய்ப்பால் கொடுக்குறவங்க ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டர் தண்ணி வரை அவங்க வந்து குடிக்கணும். அப்போ தான் வந்து பால் வந்து நல்லா உற்பத்தி ஆகும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். குழந்தைகளுக்கு வந்து பசும்பால் வந்து எந்த வயசுலேருந்து கொடுக்கணுன்றத கேட்டிருக்காங்க. பசும்பால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சில தாய்மார்களுக்கு வந்து பால் இருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வந்து எப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வயசு ஆனதுக்கப்புறம் தான் பசும்பால் வந்து கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து செமிக்கும். இல்லைன்னா வந்து பசும்பால் வந்து செமிக்காது.
ஜென்ரலாக வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் தான் வந்து கொடுக்கணும். அதுக்கு கீழே வந்து கொடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து தூங்கலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 5 வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து கண்டிப்பா 10லேருந்து 12 மணி நேரம் தூங்கணும். அப்பதான் அதோட மூளை வளர்ச்சிலாம் வந்து நல்லா வந்து வளரும். ஸோ 10லேருந்து 12 அப்படின்னா, நைட்டு ஒரு 8 மணி நேரம் கணக்கு வச்சுக்கிட்டாலும், மீதம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் காலையில வந்து கண்டிப்பா வந்து தூங்கணும். அங்கன்வாடியில என்னென்ன மாரி திட்டம்லாம் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இத நீங்க சொல்லலாம். ஐசிடிஎஸ் திட்டம் இருக்கு. சிறுவர் பாதுகாப்பு திட்டம் வந்து இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து என்ன மாரி தடுப்பூசிலாம் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. தடுப்பூசி போடுறாங்க. என்னென்ன மாரி தடுப்பூசிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஜி, ஓபிஎன், பென்டவலன், டிடி, எம்எம்ஆர், விஏ விட்டமின் ஏ. ஸோ இந்த மாரி தடுப்பூசிலாம் போடுறாங்க. பிசிஜி எதுக்கு போடுறாங்கன்னா, புற்றுநோய் கிருமியை வந்து தடுக்கிறதுக்கு. ஓபிவி அப்படி எதுக்குன்னா, போலியோக்காக போடுறது. பென்டவலண்ட் வந்து தொற்று நோய் வந்து தடுக்கிறதுக்காக போடுறாங்க. டிடி வந்து பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து போடுவாங்க. ஏன்னா வைரஸ் வந்து அம்மா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டிடி வந்து போடுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டைம்ல எந்த இதுலேருந்து ஏதாவது ஒரு ஞாபகம் வந்ததுன்னா, நீங்கள் எல்லாமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது 2, 3 சொன்னாலே போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து அங்கன்வாடி டீச்சரை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சர், சைல்ட் கேர் ஒர்க்கர். ஸோ இந்த டேர்மில் அழைக்கிறாங்க. அங்கன்வாடியில் வந்து மெடிக்கல் செக்கப் வந்து எத்தனை மாதத்துக்கு ஒருக்க வந்து நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 3 மாதத்துக்கு ஒருக்க மெடிக்கல் செக்கப் வந்து நடக்கும். குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி விட்டமின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. விட்டமின் ஏ, பி, B12, சி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விட்டமின்ஸ் வந்து குழந்தைகள் வந்து எடுத்துக்கிறது. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உதவியாளர் பணியோட குணாதிசயங்கள்லாம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்கள பற்றி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்ளை பண்ணுற ஒர்க்குக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. ஸோ அங்கன்வாடி மையம் வந்து பெண்களின் வந்து சுய வளர்ச்சி வந்து எப்படி பயன்படுகிறது, அந்த வந்து மீட்டிங்ஸ்லாம் வந்து வைப்பாங்கள்ல, அது வந்து சுய வளர்ச்சிக்கு வந்து எப்படி பயன்படுகிறதுன்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அங்கன்வாடியோட குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அதை போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்கள் வந்து நடக்குது. தொழில்நுட்ப பயிற்சி வந்து நடக்குது. ஸோ இந்த நடந்த பயிற்சியில் வந்து மீட்டிங்ஸில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை போய் நம்ம ஏரியாவில் இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் மீட்டிங்கில் நடந்த எல்லாத்தையுமே. ஸோ அதுதான் வந்து சுய வளர்ச்சிக்கு வந்து அது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது இந்த மீட்டிங் நடக்கிறதெல்லாம். அடுத்து வந்து குழந்தைகளுக்கு வந்து கால்சியம் வந்து டெய்லி வந்து எவ்வளோ வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படின்னா எப்படின்னு கேட்குறாங்க. 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் 700 மில்லிகிராம் வந்து கால்சியம் சத்து வந்து டெய்லி வந்து குழந்தைகளுக்கு வந்து தேவைப்படும். இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து விஹெச்என்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு விஹெச்என்னா என்ன அப்படின்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சோஷியல் சர்வீஸ்லலாம் இன்வால்வ் ஆகிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் நர்ஸ் வந்து என்னன்னு நம்ம ஏரியாவுக்கு இருக்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கோமா அப்படின்றத அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து தெரியலன்னா உங்கள் அங்கன்வாடி மையத்தில் போயிட்டு உங்களோட வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் வந்து உங்கள் ஏரியாவுக்கு யார் இருக்காங்கன்னா அவங்க பேரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையோட வெயிட் என்ன அப்படின்றத கேட்பாங்க. இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க, இல்லை தெரியாதுன்றதை மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் குழந்தைய ஒழுங்காக நீங்கள் பார்த்துக்கலன்னா மற்ற குழந்தைங்களை வந்து எப்படி பார்ப்பீங்க அப்படின்ற கொஷின்ஸ் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. அடுத்த நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கான கொஷின்ஸை நான் அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.